அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, கடந்த பதிவில் நம்ம காபாவுடைய வரலாறு, ஹஜ்ருல் அஸ்வத்துடைய வரலாறை பார்த்துருப்போம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு மக்காமு இப்ராஹிம் அதை பற்றி சில விஷயங்களை மட்டும் பார்ப்போம். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய ஆணைப்படி, கட்டளைப்படி காபாவை கட்டினாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருக்கு உதவியாளராக இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மகனார் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காபாவை கட்ட கட்ட அதோடைய உயரம் அதிகரிக்க அதிகரிக்க அவர் நின்று கொண்டிருந்த இடத்துல இருந்த கல்லோட உயரமும் அதிகரிச்சிச்சு. அந்த கல்லு தான் மகாமு இப்ராஹிம். அதாவது சொல்லணும்னா இப்ராஹிம் நபி நின்ற பகுதி, அந்த இடம்தான் மக்காமு இப்ராஹிம். இப்ராஹிம் நபியுடைய பாதங்கள் அதில் பதிஞ்சு இருக்கு. அந்த பாதத்தை இன்ஷால்லா நம்ம பார்க்கறதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, இப்ராஹிம் நபி கிட்டத்தட்ட 6 அடிக்கு மேலே உயரமாக இருந்திருப்பாங்களோ அப்படின்னு நமக்கு எண்ணம் தோணுது. அந்த அளவுக்கு பெரிய பாதமாக இருக்காது. அப்துல் முத்தலிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் தன்னுடைய முதுமை காலத்தில் மக்களை நோக்கி சொல்கிறாங்க, என்னுடைய பேரர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதங்களும் மக்காமு இப்ராஹிமில் உள்ள பாதமும் இரண்டும் கிட்டத்தட்ட ஒத்து போகுது அப்படின்னு சொன்னதா ஒரு வரலாறும் இருக்கு. மக்காமு இப்ராஹிம் இந்த கல் ரொம்ப காலமாக காபாவில் ருக்குனுல் இராக்குக்கு இடையில சுவரில் காபாவில் பதிக்கப்பட்டிருந்தது. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கல்லை எடுத்து காபாவுக்கு கிழக்கில் வச்சாங்க. இது நபி எதுக்காக இது செஞ்சாங்க அப்படின்னா, மக்கள் காபாவை தவாப் செஞ்சுட்டு வரும்போது, அதாவது சுற்றி வரும்பொழுது இந்த கல்லையும் சேர்த்து சுற்றி வருவாங்க. அப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த கல்லை தனியாக பிரித்து வச்சு நபி அதற்கு மேலே ஒரு சிறு கட்டிடம் மாதிரி பாதுகாக்கிறதுக்காக ஒரு கட்டிடம் மாதிரி கட்டினாங்க. பின்னர் காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் மீண்டும் சற்று காபாவுடைய வாசலுக்கு அருகாமையில் உமர் ரலியல்லாஹ் கூட்டத்தோட நெரிசலை கட்டுப்படுத்துக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் விளக்கி வச்சாங்க. அதற்கு மேலேயும் பாதுகாப்புக்காக உமர் ரலியல்லாஹும் ஒரு கட்டிடம் கட்டினாங்க. இன்ஷா அல்லாஹ் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் ஹஜ்ஜுக்கு போன ஹாஜிகள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் லைவாக பார்க்க முடியும் அங்கே போனீங்கன்னா. இப்பயும் தங்க முலாம் பூசப்பட்டு கண்ணாடி இதுக்குள்ளே ஒரு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதுதான் அந்த மக்காமு இப்ராஹிம். மக்காமு இப்ராஹிமை தொழுமிடமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே கூறியதற்கு ஏற்ப உமர் ரலியல்லாஹு நபி கிட்ட சொல்கிறாங்க. அதற்கேற்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வசனமும் இறக்கிட்டார். மக்காமு இப்ராஹிம் என்னும் இடத்தை தொழுமிடமாக ஆக்கிக் கொள்வீராக. அல் குர்ஆன் இது துவா ஒப்புக்கொள்ளப்படுகின்ற இடமாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம மக்காமு இப்ராஹிமை பற்றி சில விஷயங்களை பார்ப்போம். வருங்காலகத்தில் ஜம்சம் கிணறு, ஜம்சம் நீர், சஃபா மர்வா இதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.